டிஜிட்டல் மயப்படுத்தும் தேசிய வேலைத்திட்டத்தின் மற்றொரு அங்கமாக இந்த வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் நோட்சி லிமிடெட்டிற்கு பணம் செலுத்தலாம். போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் MG ஹேமச்சந்திர உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். பாலியகொட மெனிங் சந்தையில் தற்போது பதிவு செய்துள்ள 1400க்கும் அதிகமான வியாபாரிகளிடம் இன்று முதல் கௌபே முறைமை ஊடாக கட்டணம் செலுத்த முடியும். கௌபே ஊடாக கட்டணம் செலுத்தும் முறைமையை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்தோம். இதுவரையில் 253க்கும் அதிகமான அரசு நிறுவனங்களை இந்த சேவையுடன் தொடர்புபடுத்தியுள்ளோம். இந்த சேவையூடாக 2.6 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கட்டணங்கள் செலுத்தப்பட்டுள்ளன. நகர அபிவிருத்தி அதிகார சபையில் இந்த மெனிங் சந்தையில் மேற்கொள்ளும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களுக்குமான கட்டணங்களை டிஜிட்டல் முறையில் செலுத்த முடியும். இந்த சேவையில் தனியார் துறையினரின் தலையீட்டுடன் உங்களுக்கு அந்த வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். மெனிங் சந்தையில் ஆரம்பிக்கும் இந்த பொருளாதார நிலைய தொழில்நுட்பத்தை மீதமுள்ள அனைத்து சந்தைகளிலும் அதேபோல மிக விரைவில் எமது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழுள்ள ஏனைய அனைத்து கட்டண முறைமைகளிலும் முன்னெடுக்க முடியும். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபை மத்துகம டிப்போவில் உள்ள சேவையில் ஈடுபடாத பஸ்களை புதுப்பிக்கும் வேலைத்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மத்துகம டிப்போவுக்கு சொந்தமான 72 பஸ்களில் தற்போது 48 பஸ்களை சேவையில் ஈடுபடுகின்றன.